மீடியா மெயின்ஸ் நேர்களுக்கு வணக்கம். வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இதனால பல இழப்புகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதை மக்கள் பார்வையில் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்க எப்படி உணர்றாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொண்ணு மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கா. ஆக்சுவலாக அவள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கா இது மாதிரி ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு பொண்ணோட அவங்க மனசை புரிஞ்சுக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவ்வளோதான் பொண்ணு, நீ இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும், பழகிடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பேரண்ட்ஸ் கண்டிப்பாக மேரிட் பண்ண விமென்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பையனா அவன் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் இருக்குது. ஆனால் பொண்ணுன்னா அவள் இப்படி தான் இருக்கணும், அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்படி தான் இருக்கணும்னு 1008 கேள்வி இருக்குது, 1008 பிரச்சனை இருக்குது. இங்கே பொண்ணுங்களை வச்சா பாலிடிக்ஸ் நிறையா நடக்குது, நமக்கே தெரியாமல் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்கணும், ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்கக்கூடாது, கேஸ்ட், இது எல்லாமே அதை சுற்றி நடக்கிற ஒரு விஷயந்தான். சில ஃபேமிலிஸ் வேறு வழி இல்லாமல் கொடுப்பாங்க தானே. பொண்ணு நல்லா இருக்கணும், போகிற இடத்துல அவங்க ஏதாவது மாமியார் அவங்கெல்லாம் ஏதாவது கேட்பாங்கல்ல. சம்டைம்ஸ் நீ ஒன்றுமே கொண்டு வராதவ, நாங்கள் கேட்டும் சில பேர்லாம் கேட்டிருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் ஏதாவது சொல்கிறேன்றதுக்காகவே மோஸ்ட்லி கொடுப்பாங்க. லைஃப் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் என்ன ஆச்சுன்னு சொல்லுமா அப்படின்னு அவங்க கேட்டு அட்டென்ஷன் கொடுத்து கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ராப்பராக என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணும். அதை விட்டுட்டு நீ சகிச்சுட்டு போய் தான் ஆகணும், வாழ்க்கைனாலே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. டவுரிங்கிறது டவுரின்னு சொல்லி யாரும் வாங்குறதில்ல. அது சீரு, நாங்கள் பொண்ணுக்கு கேர் பண்ணுறோம், நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம், இது எங்களுடைய பெருமைன்ட்டு சில பேர் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் அது ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வேண்டாம், அப்படி வரதட்சணை கேட்குறாங்கன்னா எனக்கு எதுக்கு அந்த கல்யாணம், வேண்டாம் தானே. அதுக்கு நான் தனியாகவே அம்மா கூட கஷ்டப்பட்டு அவங்க சம்பாரிச்சு எனக்கு அப்படி தூக்கி கொடுக்கறதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமல் வீட்டிலே இருப்பேன். வரதட்சணை இப்போ ஒரு பையன் வீட்டில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதனால் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்குது, அதெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி டெத்து டவுரி அதெல்லாம் வாங்காமல் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சூசைட் தேவையில்லாத ஒன்று தானே. கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் சுற்றி இருக்கவங்கள பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம். நமக்காகன்னு சில பேர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்கிறத மட்டும்தான் ஒரு வேத வாக்க எடுத்துகிட்டு அதையே பண்ணிகிட்டு இருப்பா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்டில் சொல்கிறதா கேட்காதீங்க. உங்கள் ஓன் டெசிஷன்ஸை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். யாருமே உங்களுக்கோசரம் சொல்ல மாட்டாங்க. அது தப்போ சரியோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு போவோமே, அதில் என்ன இருக்குது, அவ்வளோதான். வரதட்சணை வாங்குறாங்களே, கேட்டு வரதட்சணை வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிச்சை எடுக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பொண்ணுங்களுக்கு நம்ம இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க, 26 வருஷம் 25 வருஷம் வளர்க்குறீங்க, வளர்த்து நல்ல பொண்ணாக தான் வளர்த்துருக்கீங்க, படிக்க வச்சுருக்கீங்க, எல்லாமே பண்ணுறேன். எதுக்கு காசு கொடுத்து இன்னொரு வீட்டுக்கு அனுப்புகிறீங்க? நல்ல பையனாக இருந்தால், நல்லா பார்த்துக்கிற பையனாக இருந்தால் எதுவுமே போடாமல் வாங்கிட்டு கூட்டிகிட்டு போவான் கல்யாணம் பண்ணி. எதுக்கு காசு கொடுக்கணும் நம்ம? அது ஏதோ பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ வேணும்னு அப்படின்னு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறீங்கன்னா அது பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஏன்னா அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா. நம்ம ஏன்னா ஒரு 18 வயசுக்கு மேலே ஒரு பையன் வீட்டில் அப்பா அம்மாட்ட காசு கேட்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும்போது அவனுக்கு ஏன் அந்த பொண்ணு நம்மளை நம்பி தான் வர்றா, ஓகேவா, நம்ம தான் அவளை வச்சு காப்பாற்றணும்னு ஒன்று இருக்குது. அவளால் என்ன கொண்டு வரும்போதோ கொண்டு வரட்டுமே, நம்ம அதை வச்சு இது பண்ணிட்டு போகலாமே, மேனேஜ் பண்ணிட்டு போகலாமே. அதை விட்டுட்டு அவள் வீட்டில் இருந்து கொண்டு வராங்கன்னு வீட்டில் கம்பல் பண்ணதுக்கோசரம் இவன் ஒரு ஜென்டர் நாலேஜே இல்லாமல் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறதும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறதும், அவங்களுக்குன்னு ஏதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பசங்களன்னா ஏதாவது புரிஞ்சுக்கலாம், நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவோம். எல்லாமே பொண்ணுங்க எல்லா நேரம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள 1008 இது இருக்கும், மென்டலி அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அவங்கள சொல்ல விடணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல விடாமல் பண்ணுறது, இது சொன்னால் தப்பாக போயிடுமோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் அவங்க மனசுக்குள்ளேயே இருக்கிறனால இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். மேபி நமக்கு இப்போ என்கிட்ட மணி இல்லை, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, என்ன மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க ஒரு வெல் செட்டில்டாக இருக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் எல்லா விமனும் ஒழுங்காக நல்லா எஜுகேஷன், நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சேர்ந்து நல்லா படித்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அந்த தாட் நமக்கு வரும். நம்ம ஒரு வெல் செட்டில் ஃபேமிலி மேரேஜ் பண்ணால் நம்ம ஃபினான்ஷியலாக எந்த கஷ்டமும் பட வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ எல்லா விமனும் இண்டிவிஜுவலாக அவங்க ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணால் மேபி இது குறையும். தேவையில்லாத ஒன்று தான் சிஸ்டர். ஏன்னா முதல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது அவங்க எல்லாம் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணாங்க. இப்போ மோஸ்ட்லி லவ் மேரேஜ் தானே இருக்குது. ஹஸ்பண்ட் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வாங்க போகிறது இல்லைல்ல. அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும், 2 ஃபேமிலிக்குள்ளேயும் இருக்கணும்ல. அந்த மாதிரி தான் சொசைட்டியில் ஒரு அது மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம இவ்வளோ டவுரி கொடுத்து கல்யாணம் மேரேஜ் பண்ணி வச்சா நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொசைட்டியெல்லாம் ரொம்ப அது மாதிரி
டவுரி கொடுத்தாவே நமக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆகணும், இது மாதிரிலாம் நடக்கூடாதுன்னு ஒரு வீட்லேயும் சொல்லணும். இப்போ நான் வந்து இப்போ எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டவுரிலாம் வாங்கக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு. அதனால நான் அப்படி பண்ணுவேன். நான் என் குழந்தைக்கு சொல்லி தருவேன், இது மாதிரி பண்ணக்கூடாது தப்புன்னு. இந்த மாதிரி சொசைட்டியில் க்ரியேட் ஆகிறது ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒரு வீட்டில் நம்ம ஒரு குழந்தைய ஒழுங்காக வளர்க்குறதுலையோ இந்த சொசைட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் அதுக்கும் நிறைய அவேர்னஸ் தெரியும். இந்த மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஜென்ரேஷனில் தான் மாறும் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம தான் இப்போ வந்து முக்கால்வாசி மெச்சூரிட்டியாக இதெல்லாம் பற்றி படிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த ஒரு அறியாமையாலேயே இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் சைடில் இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா இந்த அறியாமை இல்லாமலே போயிட்டாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க, ஆனால் இதை பற்றி சொன்னால் எங்கே என்னையை முட்டாள் நினைப்பாங்களோ இல்லை என்னையை ஒதுக்கி வச்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பிற்போக்குத்தனம் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நான் சரி இதை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன்னா அவன் 1008 விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பான், வெளியே இதெல்லாம் அனலைஸ் பண்ணியிருப்பான், நிறையா ஹிஸ்ட்ரிஸ் எடுத்து பார்த்துருப்பான். அதனால் அவனுக்கு புரியும் நான் ஏன் இதை பண்ணணும், ஏன் இதை பண்ணக்கூடாது, வாட்ஸ் ரைட் வாட்ஸ் ராங் எல்லாமே அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் இது வந்து அவங்கவுங்க ஒப்பீனியன் தான். ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக மாறும் நான் நம்புறேன்.